நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த உயிர் அப்படின்ற ஆன்மா வெளியே போயிருச்சு அப்படின்னா நம்மளால சித்தர்களை நேரடியா பார்க்க முடியுமா? இந்த சந்தேகம் எனக்கு ரொம்ப நாளாவே இருக்கு. இது சாத்தியமா? அதாவதுமா நம்ம உடம்பு இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க ஒரு இறப்பு நடக்குது. அவங்க உடம்புல இருக்கக்கூடிய சூட்சுமம் முழுவதும் வெளியே பயணம் பண்ணிருது. அதனால அந்த உடம்புக்குள்ள இறப்பு அந்த உடம்புன்னு சொல்றோம். ஆனா சித்தர்கள் அப்படி பண்றது இல்லம்மா. அந்த உடல்ல ஒரு பட்டு நூல் போல, பட்டு நூல்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு சூட்சும பட்டு நூல் போல சரீர தொடர்போடு தான் அவங்க ஆத்மா சஞ்சாரம் செய்வாங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமா சரீரத்தை அவங்களும் விடுதலை அடைஞ்சிட்டாங்கன்னா அவர்களுக்கு வந்து முக்தியில பிரச்சனை வரும். அப்போ அந்த பயிற்சியை மேற்கொள்ளும் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, கூர்மையான கத்தி இருக்கலாமா, அந்த கத்தியில ஒத்த விரல வச்சு தலைகீழ நடக்கிறதுக்கு சமம். கைய வெட்டி உங்க உடம்பு வரைக்கும் வெட்டிட்டு போயிரலாம். இல்லன்னா வெட்டாம போகலாம். அப்போ அந்த பயிற்சிங்கிறது ரொம்ப நுண்ணியமான பயிற்சிமா. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இடைவெளி ஏற்பட்டுடுச்சுன்னா, அவங்க உடம்ப விட்டு வெளியே போயிருவாங்க. மீண்டும் பிறப்பெடுக்க வேண்டியது வந்துரும். அப்போ அந்த பயிற்சியை மேற்கொள்ளும்போது, அவங்க ஆத்மா சஞ்சாரம் உடலை விட்டு அவங்க முழுவதும் சஞ்சாரம் செய்யும்போது, அவர்களுக்கும் அந்த சூட்சும உடம்பு பயணத்துக்கும், சரீரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அந்த தொடர்பை அவங்க வந்து கட் பண்ணவே மாட்டாங்க. இதுல கூடு விட்டு கூடு பாய்ந்து அதுல பயணம் பண்ணும்போது தான் இந்த சரீரம் வேண்டான்னு விட்டுட்டு போகக்கூடியவங்க உண்டு. ஏன்னா அவங்க ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய மூளை இருப்பை இன்னொரு சரீரத்துக்கு மாத்திடுறாங்க. அப்போ மூளை இருப்பு இன்னொரு சரீரத்துக்கு மாறும்போது அவர்களால வந்து அதுல சஞ்சாரம் பண்ண முடியும். இந்த உடம்புக்குள்ள மீண்டும் போக முடியாது. ஓ! கூடு விட்டு கூடு பாயுறதுன்றது, ஒரு முறை ஒரு உடம்புல இருந்து வந்துட்டா, மறுபடியும் அந்த உடலுக்குள்ள போக முடியாது. அதாவதுமா கூடு விட்டு கூடுமாயறதுல 2 நிலை இருக்கு. ஒண்ணு இந்த பட்டு நூல் போல தொடர்போடு அந்த உடலை இயக்கிக்கிட்டு, அந்த உடலை விட்டுட்டு திரும்பி உள்ள வர்றது. இந்த பட்டு நூல் தொடர்ந்துகிட்டே இருக்கும். யார் ஒருவர் இந்த பட்டு நூலையும் தொடர்பை வந்து துண்டிக்கிறாங்களோ, அவங்க மீண்டும் உள்ள போக முடியாது. ஓ! அப்போ இந்த 2 நிலை இருக்கு. நான் சொன்ன மாரி இந்த பட்டு நூலோட தொடர்பு இருக்கும்போது, உங்க உடம்பு வந்து உடம்புக்குள்ள ஆத்மா இல்லனாலும் இயக்கி கொண்டு போக முடியும். அதுவும் எப்படி இருக்கணும்னா, உங்க உடம்புல இருந்து போகிற நொடியும், அந்த ஆத்மா உள்ள வர நொடியும் ஏறக்குறைய ஒரே நேரமா இருக்கும். ம். கொஞ்சம் இடைவெளி அதிகமானாலும் அந்த ஆத்மா உள்ள வர முடியாது. பிணத்துக்குள்ள உடம்புக்குள்ள போற முடியாது. அது உயிர் போகக்கூடிய அந்த நொடி, அந்த அளவு, அந்த நாழிகை எல்லாம் அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கு முழுசா தெரிந்தால் மட்டும்தான் அந்த பயணத்தை மேற்கொள்ள முடியும்.